Hello friends, வணக்கம். Welcome to Just Chillies. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சூப்பர் சாஃப்ட்டான cloud cake. இது செய்யிறது ரொம்ப ஈஸி. குட்டீஸ்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் subscribe பண்ணலனா Just Chillies YouTube சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி பண்றதுக்கு ஒரு நல்ல ட்ரையான மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டை சேர்த்துக்கலாம். முட்டையில் வெள்ளைக்கரு மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். மஞ்சக்கருவை தனியாக எடுத்து வச்சுருங்க. முட்டை வந்து எப்போவுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா ஒரு மணி நேரம் இல்லைனா 2 மணி நேரம் முன்னக்கூட்டியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக இது கூட லெமன் ஜூஸ் 1 டீஸ்பூன் இதை சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முட்டையை இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் 1/4 கப். இதை கொஞ்சமாக சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இந்த இனிப்பே ஓரளவு கரெக்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு நிறைய இனிப்பு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகரை ஒரு 2-3 தடவை கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஸ்டிஃப் பீக் வரணும். இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பீட் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது கூட வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் பீட் பண்ணதுக்கு அப்புறமா கார்ன்ஃப்ளவர் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட கலர் கூட சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த பவுலை எடுத்து கவுத்துனா கூட பேட்டர் வந்து கீழே விழக்கூடாது. அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பாருங்கள் கவுத்துனதுக்கப்புறமும் கீழே விழலை பாருங்கள். இப்போ வந்து இதை ஒரு பேக்கிங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட்டை போட்டுட்டு இப்போ இதில் வந்து நம்ம க்ளவுட் கேக் பேட்டரை எடுத்து வச்சிடலாம். பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதை நல்லா ஈவனாக ஒரு ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள் க்ளவுட் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா பட்டர் ஷீட்டில் இருந்து எடுத்துடலாம். இந்த க்ளவுட் கேக் வந்து நல்ல சூப்பர் சாஃப்டாக நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்கும். உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குன்னு. இந்த க்ளவுட் கேக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்ஷ்மெலோ டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும். குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.